ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து நடந்து முடிந்த குரூப் 4 கொஸ்டின்ஸோட ஆன்சர்ஸ் தான் வந்து இது. இதில் வந்து ஒரு 25 கொஸ்டின்ஸ் வந்து இதில் பார்ப்போம். தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்படுபவர் யார் அப்படின்னா வந்து சி.வை. தாமோதரனார். தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்படுபவர் சி.வை. தாமோதரனார். கூற்று கொடுத்துருக்காங்க. மாநகராட்சி கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் ராஜாஜி. அந்த கூட்டத்தில் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று மாப்போசி வந்து முழங்கினார் அப்படிங்கிறாங்க. அந்த கூற்று ஒன்று வந்து தவறு. ஆனால் மாப்போசியோட கூற்று தான் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா வந்து மாப்போசி தான். மாப்போசி வந்து சிலம்பு செல்வர் அப்படின்னு கூட குறிப்பிடுவாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து கூற்று 2 மட்டும் சரிதான், கரெக்ட். அடுத்து பாருங்க. திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையை அமைத்தவர் யார் அப்படின்னா இளங்குமரனார் தான். இதை அடிக்கடி கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையை அமைத்தவர் வந்து இளங்குமரனார். ராஜராஜ சோழனுக்கு கோயில் கட்ட வேண்டுமென்ற ஆர்வத்தை தூண்டிய கோயில் வந்து எது அப்படின்னா வந்து ராஜசிம்மேஸ்வரம் கோயில் அப்படிங்கிறாங்க. ராஜராஜ சோழனுக்கு கோயில் கட்ட வேண்டுமென்ற ஆர்வத்தை தூண்டிய கோயில் வந்து ராஜசிம்மேஸ்வர கோயில். அடுத்து பாருங்க. குந்தி தின்றால் குன்றும் கரையும் என்ற பழமொழி உணர்த்தும் பொருள் வந்து எதுன்னா உழைக்காதவனோட செல்வம் வந்து அழியும், அதுதான் இதன் பொருள். குந்தி தின்றால் குன்றும் கரையும் என்னும் பழமொழிக்கு உணர்த்தும் பொருள் உழைக்காதவன் செல்வம் வந்து அழியும். அடுத்து அகரவரிசைப்படி எழுதுக அப்படின்னு இருக்காங்க. கரெக்டான ஆர்டர் வந்து இதுன்னா உடுக்கை, கணப்பறை, தவில், நாகாசுரம், படகம், மகுடி. ஃபர்ஸ்ட் உயிரெழுத்து வரணும், அதுக்கு அடுத்து தான் உயிர்மை எழுத்துக்கள் வந்து வரணும். அந்த ஆர்டர் பார்க்கும்போது கரெக்டாக உடுக்கை அதுதான் வந்து கரெக்டான ஆர்டர். மனக்குரங்கு என்னும் சொல்லிற்கு இலக்கண குறிப்பு வந்து தருக அப்படிங்க. மனக்குரங்கு அப்படின்னா வந்து உருவகம், அதுதான் வந்து கரெக்டு. உவமையை வந்து முன்ன வரணும், உவமை வந்து என்னென்னா அது வந்து பின்ன வரணும். அப்படி வந்திருந்தால் அதுதான் வந்து உருவகம். குரங்கு போல தான் மனம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க. மனசு வந்து குரங்கு போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ மனம் தான் உவமேயம், குரங்கு தான் வந்து உவமை. உவமேயம் முன்னும் உவமை பின்னும் வர்றது தான் வந்து உருவகம். ஸோ இதுக்கு மனக்குரங்கு என்னும் சொல்லிற்கு இலக்கண குறிப்பு எது அப்படின்னா வந்து உருவகம். பொருந்தாத சொல்லை வந்து கண்டறிக அப்படிங்கிறாங்க. கடல், பறவை, ஆழி இது எல்லாமே வந்துன்னா கடலை குறிக்கும் வேறு பெயர்கள். ஆழி, ஆர்களி, முன்னீர், பௌவம், புணரி, பறவை, கடல் இது எல்லாமே வந்து கடலை குறிக்கும் வேறு பெயர்கள். இதில் ஆறு அப்படிங்க அதுதான் வந்து பொருந்தாத சொல். ஆறு அப்படின்னா எண்ணெயும் குறிக்கும், வழியையும் குறிக்கும். நல்லா நோட் பண்ணிக்கங்க. பிழை திருத்தம் செய்க. மயில் அகவும், குயில் கூவும், ஆந்தை அலரும். 3 இதுக்கான மரபு சொற்கள் வந்து கொடுத்துருக்காங்க. மயில் அகவும், குயில் கூவும், ஆந்தை அலரும். இதே சேவல் அப்படின்னாலும் வந்து கூவும் அப்படின்னு படிப்போம், அதை நோட் பண்ணிக்கோங்க. பிழை திருத்தம் செய்க. வாழைப்பழத்தோல் சறுக்கி ஏழை கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தான். இதுதான் வந்து கரெக்டான ஆர்டர். பிழை திருத்தம். பிறவினை சொற்களை கண்டறிக. வருவித்தான், திருத்தினான் அதுதான் வந்து கரெக்டு. கற்பித்தான் அது மாதிரி தான் வரணும். வருவித்தான். ஸோ இது மாதிரி வந்தால் தான். வருவான் அப்படின்னா வந்தோன்னா அது நமக்கு வந்து தன்வினை வரும். வந்தான் அப்படிங்கிற மாதிரி வந்தான். இதே வருவித்தான், திருத்தினான், பயிற்றுவித்தான், உருட்டுவித்தான் இது மாதிரி வந்துச்சு அப்படின்னா வந்து பிறவினை வாக்கியங்கள். பின்வரும் தொடரை கண்டறிக. பூங்குழலி யாழ் மீட்டினாள் அப்படின்னா வந்தோன்னா செய்வினை அப்படிங்கிறாங்க. பூங்குழலி வந்து யாழை மீட்டினாள் அப்படின்னா வந்து அது வந்து ஒரு செய்வினை வாக்கியம். நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னாவே அது தெரியும் அது எதிர்மறையா, செய்வினையா, செய்பாட்டா, விளைவு அப்படின்னு. பூங்குழலி யாழ் மீட்டினாள் அப்படிங்கிறது அது வந்து ஒரு செயலை வந்து செய்கிறா. ஸோ இது வந்து ஒரு செய்வினை வாக்கியம். விடைக்கேற்ற வினாவை அமைத்தல் அப்படிங்கிறாங்க. வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருள்களை வந்து கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறாங்க. ஸோ நமக்கு அந்த வணிக அறிவியல் அதுதான் ஆன்சர். ஸோ எத்தகைய முதலீட்டை பெருக்குவதற்காக பொருள்களை கண்டுபிடிக்கிறது அதுதான் கரெக்டான கொஸ்டின். எத்தகைய முதலீட்டை பெருக்குவதற்காக பொருள்களை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுல வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருள்களை கண்டுபிடிக்கிறது அதுதான் கரெக்டான ஆன்சர். அகரவரிசைப்படி எழுதுக அப்படின்னா கேழ்வர், சாவகர், நசையி, நல்குவர், பொலிக்கும், போத்து, மஞ்சை. ஸோ வந்து நமக்கு வந்து அந்த சீரீஸில் தான் ஆரம்பிக்கணும் அது மாதிரி. ஸோ அந்த படி பார்த்தா கேழ்வர், சாவகர், நசையி, நல்குவர், பொலிக்கும், போத்து, மஞ்சை.
தா என்ற வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயர் வந்துன்னா தந்தவர். தந்தனா வினையச்சம் வந்துடும். தந்த அப்படின்னா பெயரெச்சம். தந்தது அப்படின்னா ஒரு வினை வந்து முற்று பெற்று விட்டது. ஸோ தந்ததுங்கிறது வினை முற்று. தந்தவர் அப்படின்னா தான் வினையாளனையும் பெயர். மலர் வீட்டுக்கு சென்றாள், அந்த செல் அதுதான் வந்துன்னா வேர்ச்சொல். இதில் ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். சூழ் அப்படின்னா கர்ப்பம், சூழ் அப்படின்னா சுற்று, அந்த மூணாவது சூழ் அப்படின்னா சபதம் அப்படின்னா அந்த சூளுரை அப்படின்னு கூட சொல்லுவாங்களா, அதான் சபதம். சூழ்னா கர்ப்பம், சூழ்னா சுற்று, சூழ்னா சபதம். பிறமொழி தொடரை கண்டறிக. எங்களூரில் பிழை அற்ற தொடரை கண்டறிக. எங்களூரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார், அதுதான் வந்து கரெக்டு. ஏன்னா இருவர் அப்படின்னா வந்து வாழ்ந்தார்கள் அப்படின்னு வரணும். பல புலவர்கள் வாழ்ந்தார், ஸோ 2 புலவர்கள் கொடுத்துட்டு வாழ்ந்தார் அப்படின்னா ஒருமையில் குறிப்பிட்டிருக்கனால அதுவும் தவறு. எங்கள் ஊரில் புலவர்கள் வாழ்ந்தாள் அப்படின்னா ஆண்பாலை வந்து பெண்பாலாக கொடுத்துருக்கனால அதுவும் தவறு. ஸோ ஏ ஆப்ஷன் தான் கரெக்ட். எங்கள் ஊரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார். கீழ்காணும் சொல் வழக்கினை வரிசைப்படுத்துக அப்படிங்கிறாங்க. நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் வந்து இடகரடக்கல் அப்படிங்க. ஸோ அது கரெக்டு தான். நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் தான் வந்து இடகரடக்கல். மங்களமான சொற்களை மாற்றி மங்களம் இல்லாத சொற்களால் குறிப்பிடுதல் வந்து மங்களம் அப்படிங்கிறாங்க. அது வந்து தவறு. ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறொரு சொல்லை பயன்படுத்தும் முறையை இடகரடக்கல் மங்களம் ஆகியன அப்படிங்கிறாங்க. அதுவும் வந்துன்னா சரிதான். ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறொரு சொல்லை பயன்படுத்தும் முறை தான் இடகரடக்கல். அதை நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை நீங்கள் செக் பண்ணிங்கன்னாவே தெரிஞ்சிடும். நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுறாங்க. ஸோ ஒரு சொல்லுக்கு பதிலாக வந்து இன்னொரு சொல்லை வந்து குறிப்பிடுறாங்க. அதனால தான் அது வந்து இடகரடக்கல். அதே பாயிண்ட் தான் வேறு மாதிரி மாற்றி கொடுத்துருக்காங்க. ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறொரு சொல்லை பயன்படுத்தும் முறையே இடகரடக்கல் மங்களம் ஆகியவன அப்படிங்கிறாங்க. ஸோ இதில் 1 and 3 வந்து கரெக்டு, 2 மட்டும்தான் வந்து தவறானது. பெண்பா அப்படின்னா வந்து செப்பலோசை அப்படிம்பாங்க. களிப்பான துள்ளலோசை, ஆசிரியப்பா அகவலோசை, வஞ்சிப்பா தூங்கலோசை, வெண்பாவிற்குரிய ஓசை வந்தன செப்பலோசை. அடுத்து பாருங்க, முல்லைப்பாட்டு நப்பூதனார், காசி காண்டம்னா அதிவீரராம பாண்டியர், சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள், காலக்கணிதம் வந்து கண்ணதாசன். முல்லைப்பாட்டுன்னா நப்பூதனார், காசி காண்டம் அதிவீரராம பாண்டியர், சிலப்பதிகாரம் இளங்கோ அடிகள், காலக்கணிதம்னா கண்ணதாசன். ஐ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் வந்துன்னா தலைவன் அப்படிம்பாங்க. ஐனா வந்து தலைவன், இதே வந்துன்னா கோ அப்படின்னா வந்து அரசன் வரும். ஐ நம்ம கேட்டிருக்கிறது தலைவன். ஃபிக்ஷன் எனும் சொல்லின் தமிழ் சொல் வந்து என்ன, புனைவு அப்படிங்க. ஃபிக்ஷன் எனும் சொல்லின் தமிழ் சொல் புனைவு. கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதிர் பட வீணும், பாரதி. இது குறிப்பிட்டது பாரதியார். இதில் வந்து என்ன வலுவமைதி வந்திருக்கு அப்படின்னா வந்து மரபு வலுவமைதி வந்திருக்கு அப்படின்னு. நமக்கு வந்துன்னா குயில் அப்படின்னா தான் வந்து கூவும் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஆனால் வந்து இங்கே வந்து கத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் வந்து அது வந்து ரொம்ப பிழை இல்லை அப்படிங்கிறதுனால இது வந்து மரபு வலுவமைதி அப்படின்னு வந்து குறிப்பிட்றாங்க. கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதிர் படவேணும், இந்த கூற்று யாருடையதுன்னா பாரதியார். இது வந்துன்னா கூவுறதுக்கு பதிலாக கத்தும்னு சொன்னாலும் இது வந்து ரொம்ப பிழை கிடையாது. இலக்கணம் இல்லைனாலும் இலக்கண முறைதான் ஏற்றுக்கொள்ளப்படுற மாதிரி இருக்கிறது தான் வலுவமைதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு மரபு வலுவமைதி அப்படிங்கிறாங்க. மணிமொழி கோவை அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள் வந்து என்னென்னா, மணி என்ன நான்மணிக்கடிகை, மொழினா முதுமொழி காஞ்சி, கோவைனா ஆசாரக்கோவை. அதன்படி பார்த்தா மணிமொழி கோவை அப்படின்னா நான்மணிக்கடிகை, முதுமொழி மாலை, ஆசாரக்கோவை, இதுதான் இது குறிப்பிடுற அந்த நூல்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஒரு 25 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.